தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு முடிந்து நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் எந்தெந்த தொகுதி என்று அறிவிக்கப்பட்டு அவர்களை வந்து சந்திக்கின்றேன். நான் ஏற்கனவே தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி 193 சட்டமன்ற தொகுதியிலே மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தோம். அந்த எழுச்சி பயணம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. இன்றைய தினம் தேர்தல் அறிவிக்கப்பட்டு முதலாக மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இறைவனுடைய அருளால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று 210 இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். திமுக நிலைமை பரிதாபமா இருக்குது. அப்படித்தானே? நம்ம கூட்டணி 3 நாளைக்கு முன்பு நம்முடைய கட்சியுடைய தலைமை அலுவலகத்திலே கூடணும். நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளை அழைத்தோம். தேர்தல் நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்று தேர்வு செய்து அறிவித்தோம். அடுத்த நாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை சிறப்பாக வெளியிட்டோம். நம்முடைய தேர்தல் அறிக்கை மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நம்முடைய தேர்தல் அறிக்கையை வாசித்து தெரிந்து இன்றைய நமக்கு பாராட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தேர்தல் அறிக்கையை, நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிடப்பட்டுவிட்டது. அடுத்தது உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சி போட்டியிடும் என்ற பேசி ஒருமித்த கருத்தோடு இன்றைய தினம் நாம் வெளியிட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. முதற்கட்டமாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் 23 பேர் அடங்கிய பட்டியலை நாம் அறிவித்திருக்கின்றோம். இன்னும் ஓரிரு நாட்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற பட்டியல் முழுமையும் வெற்றி அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறேன். திமுகவுடைய நிலை என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைப்பதற்கு 20 நாட்களா போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் பதறிக்கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் போராடி போராடி அவர்கள் தொகுதியை பெற வேண்டிய அவல நிலை அந்த கூட்டணியிலே இருக்கின்றது. அதிமுக அப்படி அல்ல. அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக தலைவர்கள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள்.
திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. திரு ஸ்டாலின் பேசுகிறார், கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள், 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பயணித்துக் கொண்டிருப்போம் என்று இருக்கிறோம் என்று. ஆக 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி அடிமையாக இருந்த காரணத்தினால்தான் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை விட குறைவான இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவரை எண்ணி பார்க்க வேண்டும். உங்களிடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என்று உங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் தேர்தல் வருகின்ற பொழுது உங்களுக்கு தகுந்த அந்தஸ்தை கொடுக்காத கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. திரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் போராடி பார்த்தார்கள். அவருடைய கட்சியுடைய நிர்வாக கூட்டத்தை கூட்டி பார்த்தார்கள். எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதியை விட குறைவான தொகுதியை தான் பெற்றிருக்கிறார்கள். அதே போல திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சிகள், திருமாவளவன் தலைமையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி எவ்வளவோ போராடி 8 இடங்களில் பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குது. அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் திமுக. புரிந்து கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்துள்ள கூட்டணிகள் இனியாவது உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களிடத்திலே திராவிட முன்னேற்ற கழக விசுவாசம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பியவர்கள் நடு ரோட்டிலே விட்டு விடுவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்றைய தினம் 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தது. 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தது. நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள்? ஆட்சியிலே மக்களுக்கு துன்பம்தான் மிஞ்சியது. திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் குடும்ப கட்சி, வாரிசு அரசியல், குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி, மக்களுக்காக இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி திமுகவை வேரோடு அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அண்ணா திமுக என்ற இயக்கத்தை தோற்றுவித்தார். பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாற்றி அமைத்தார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஆட்சி செய்த போது நாட்டு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்றம் என்று கேட்டு சொன்னால் நம்முடைய தலைவர்கள் போட்ட திட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்ட போதும் சரி, இருவரும் தலைவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்திலே தமிழ்நாடு மற்ற மாநிலத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது. அந்த இருவரும் தலைவர்கள் பாதையிலேதான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். இதேதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்கள் நன்மை பெற்றிருக்கின்றார்கள். 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த சென்னை மாநகர மக்களுக்கு என்ன செய்தார்கள்? ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி அந்த திட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. ஆங்காங்கே அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் முடிவு பெற்று துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிற காட்சிதான் இன்றைய திமுக ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. மழைநீர் வடிகால் வசதி
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம் சுமார் 2400 கிலோமீட்டர் தூரம் வடிகால் வசதி செய்து கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு கனமழையால் சென்னை மாநகர மக்கள் பாதிக்கக்கூடாது, பெய்கின்ற மழைநீர் முழுவதும் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மழைநீர் வடிகால் பணி மேற்கொள்ளப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. அதிலே 4 பிரிவாக பிரிக்கப்பட்டது. Phase 1, Phase 2 இரண்டும் அண்ணா திமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டது. Phase 3, Phase 4 ஆட்சி மாற்றம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. இதுவரை முழுமையாக வடிகால் வசதி பணிகள் நிறைவேற்றப்படவில்லை. 2 ஆண்டுக்கு முன்பே இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் தமிழக உள்ளாட்சித்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களும் எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட சென்னை மாநகரத்திலே தேங்காது என்று குறிப்பிட்டார்கள். நாம் கொண்டு வந்த திட்டம் மழைநீர் வடிகால் பணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தை கூட இவர்கள் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. 2 ஆண்டுக்கு முன்பே இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு 98% நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை பொய்யை இன்றைய முதலமைச்சர் குறிப்பிட்டார். சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள், இங்கே இருக்கின்ற மேயர் குறிப்பிட்டார். வடிகால் பணிகள் 98% நிறைவேற்றப்பட்டுள்ளது. எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னை மாநகர மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள், ஒரு சொட்டு தண்ணீர் கூட சென்னை மாநகர சாலைகளை தேங்காது என்று இவர்கள் பத்திரிகைகளை வெளியிட்டார்கள். ஆனால் நிலைமை என்ன? இதுவரை இந்த வடிகால் பணிகள் நிறைவேற்றப்பட முடியவில்லை. அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் ஒரு பிரமாண்டமான திட்டத்தை நாம் கொண்டு வந்தோம். மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 இந்தியாவிலேயே ஒரே திட்டத்திற்கு 63 கோடி ரூபாய் பெற்ற ஒரே அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இதுவரை இந்தியாவிலே ஒரு திட்டத்திற்கு 63 கோடி ரூபாய் 63,000 கோடி மத்திய அரசு அனுமதி வழங்கியது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த பொழுது அம்மாவுடைய அரசாங்கம் மத்திய அரசோடு இணக்கமாக அணுகி சென்னை மாநகர மக்களுடைய போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்று இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திட்டமிட்டார்கள். துரதிருஷ்டவசமாக அம்மா அவர்கள் மறைந்தார்கள். அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக அம்மா போட்ட திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 118 கிலோமீட்டர் அந்த ரயில் பாதை அமைக்குவதற்கு அனுமதி பெற்று அந்த திட்டத்திற்காக மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரடியாக சென்னைக்கு அழைத்து அடிக்கல் நாட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த திட்டம் முழுமையாக நிறைவேறுகின்ற பொழுது சென்னை மாநகர மக்கள் போக்குவரத்து நெரிசல் இல்லாம பயணம் செய்ய முடியும். இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அதிமுக ஆட்சியுடைய சாதனை சிந்திச்சு பாருங்கள். இப்படி ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது 5 ஆண்டு காலத்தில் இந்த சென்னை மாநகர மக்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களா? இல்ல. எப்பொழுது பார்த்தாலும் கொள்ளை அடிப்பதுதான் ஒரே குறிக்கோள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் கொள்ளையடிக்கின்ற அரசாங்கமா மாறிவிட்டது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதுதான் தாரக மந்திரம் திமுக. இதைத்தான் அவர்கள் 5 ஆண்டு காலம் செய்தார்கள். மக்களுக்காக எந்த நன்மையும் செய்யவில்லை. எந்த பெரிய திட்டத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல, சென்னை மாநகர மக்களுக்கு கொடுக்கல. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு புயல் வந்தது. அந்த புயல் வருகின்ற பொழுது மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போர்க்கால நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வர்த்தா புயல்
கனமழை. இன்றைக்கு சென்னை மாநகரம் முழுவதும் மரங்கள் சாய்ந்தன, மின்கம்பங்கள் உடைந்தன, டிரான்ஸ்பாரம் பழுதடைந்து விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விரைந்து அரசு விரைந்து செயல்பட்டு மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம ஓரிரு நாட்களிலே அந்த மின் தடைகள் எல்லாம் சரி செய்து மக்களுக்கு இயல்பான நிலைக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சென்னை மாநகரத்தில் மட்டும் 2 லட்சம் மரங்கள், 2 லட்சம் குப்பைகள் மாநகராட்சியிலிருந்து அகற்றப்பட்டன. எப்படி மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிற போது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்த அரசாங்கமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விளங்கியது. அண்மையிலே ஓராண்டு என்று நினைக்கின்றேன், ஓராண்டு 2 ஆண்டு இருக்கின்ற நினைக்கின்றேன். சென்னை மாநகரத்தில் வெறும் மழைதான் பொழிந்தது. எல்லா பக்கமும் எல்லா சாலையிலும் தண்ணீர் தேங்கி இருந்தது. அப்பொழுது ஒரு பெண்மணி சாலையிலே நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்த பொழுது அந்த பெண்மணி சொன்னார், ஸ்டாலின் தான் வந்தாரு, ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டார். அப்படிப்பட்ட நிலைமைதான் சென்னை மாநகரத்தில் விளங்கி கொண்டு கேட்டது. இன்றைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சியில குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதிகார மையங்கள் 4 அதிகார மையம். 1 முதலமைச்சர் ஸ்டாலின், 2 துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள், 3 திரு ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஸ்வரன், 4 திரு ஸ்டாலினுடைய மனைவி மரியாதைக்கு துர்கா அவர்கள். 4 அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த 4 அதிகார மையங்களுக்கும் முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? அதே போல கொரோனா காலம் சிந்தித்து பாருங்க, ஒரு கடுமையான சோதனை. இதுவரைக்கும் இந்த நோயை யாரும் பார்த்ததில்லை. உலகமே சம்பித்து போய்விட்டது. கொரோனா வைரஸ் காற்றிலே பரவக்கூடிய ஒரு நோய். உலகம் முழுவதும் பரவி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தமிழகத்திலும் கொரோனா வைரஸ் பரவல் கடுமையாக இருந்தது. அந்த கொரோனா வைரஸ் பரவல் இன்றைக்கு ஒருவரை தாக்கின்ற பொழுது அதனுடைய அறிகுறி என்ன என்று கூட தெரியாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் கூட நம்முடைய மருத்துவர்கள், நம்முடைய அரசாங்கம் திறமையாக செயல்பட்டு அந்த கொரோனா வைரஸ் பரவல் அறிகுறிகளை கண்டுபிடித்து அதற்கு தக்க சிகிச்சை அளித்து விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உலக அளவிலே நீங்க பார்த்தா கூட தமிழ்நாட்டில் தான் இந்த கொரோனா வைரஸ் பரவல் தடுத்ததிலே முதல் மாநிலம் என்ற பெயரை நாம் பெற்றோம். பாரத பிரதமர் அவர்கள் நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பது குறித்து அனைத்து முதலமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்தை காணொலி காட்சி மூலமாக நடத்தினார்கள். அப்பொழுது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டார், இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதை பின்பற்றுங்கள் மற்ற மாநிலம் என்று குறிப்பிட்டார்கள். அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே காலகட்டம் சென்னை மாநகர மக்கள் மற்றும் பல்வேறு மாநகராட்சியில் இருக்கின்ற மக்கள், நகராட்சியில் இருக்கின்ற மக்கள் வேலை வாய்ப்பு இல்ல, உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அரசாங்கத்துக்கு தெரிந்தவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏழை மக்கள் பாதிக்க கூடாது, அவர்களுக்கு 3 வேளையும் சுட சுட உணவு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து அம்மா உணவகத்திலும் உணவுகள் தயாரிக்கப்பட்டு சமூக நல கூட்டங்களிலே உணவு தயாரிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேர்களுக்கு உணவு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கிட்டத்தட்ட 11 மாதம் விலையில்லாம அம்மா உணவகத்திலே உணவளித்த அரசு அண்ணா திமுக அரசு. மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் அவர்களுக்கெல்லாம் அவர் இல்லத்துக்கே சென்று சுட சுட 3 வேளையும்
கொரோனா காலத்திலே உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல வேலை வாய்ப்பு இல்ல, ஏழைகள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையிலே 11 மாத காலம் விலை இல்லாம உணவுப் பொருள் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த கொரோனா காலத்தில் 11 மாசம் அரசுக்கு வருவாய் கிடையாது. டாஸ்மாக்ல வருவாய் இல்ல, பத்திரப்பதிவுல வருவாய் இல்ல, ரோட் டாக்ஸ்ல வருவாய் இல்ல, ஜிஎஸ்டி வருவாய் இல்ல, கலால்ல வருவாய் இல்ல. இப்படி வருவாயே இல்லாத காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்படல, கல்விகள் திறக்கப்படல, மாணவர்கள் மன உளைச்சல், ஓராண்டு வீணா போய்விட்டது என்று கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். அந்த கவலையும் தீர்த்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தினோம். ஆன்லைன்ல தேர்வு சிறப்பா கல்வி கட்டுறாங்க, சிறப்பா ஆன்லைன்ல தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றாங்க. இளைஞர்களையும் காப்பாற்றிய அரசு, மாணவர்களையும் காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது இந்த ஆட்சியை பார்க்க முடிகிறதா? இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது செயல்படுத்தி காட்டினார்களா? சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 525 அறிவிப்புகள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அறிவித்தார்கள். அந்த 525 அறிவிப்புகளை 4 ஒரு பங்கு அறிவிப்புகளை இதுவரைக்கும் நிறைவேற்றல. ஆனா ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் அமைச்சர் சகாக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய் சொல்லி நிறைவேற்றிருக்காங்களா? பொய் தானே. இன்றைக்கு நம்முடைய நகரத்தில் இருக்கின்ற வாழ்கின்ற மக்கள் அவருடைய கல்விக்காக வங்கியிலே கடன் வாங்கின கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? இது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அந்த கல்வி கடன் ரத்து செய்யல. அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? அதோட நீட் தேர்வு விலக்கு பெறுவதற்கு ரகசியம் இருக்கின்ற என்று இன்றைய துணை முதலமைச்சர் அன்றைய தினம் சொன்னார் தேர்தல் நேரத்தில். ஆனா ரகசியத்தை சொல்லிட்டார் முதலமைச்சர். இந்த 2 சட்டமன்றத்திலே குறிப்பிட்டார். நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த காரணத்தினால எங்களால நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்று ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். நல்லா சிந்திச்சு பாருங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வீதி வீதியாக இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் அவருடைய மகன் உதயநிதி அவர்களும் வீதி வீதியா பேசினாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்து இந்த இளைஞர்களையும் பொது அவருடைய பெற்றோர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து அந்த மக்களை மறைந்த அரசாங்கம், மறந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். சிந்தித்து பாருங்க, எந்த அறிவிப்பை நிறைவேற்றிக்கிறாங்க? ஒண்ணும் கிடையாது. இன்றைக்கு இருக்கின்ற மக்கள், நான் இந்த வீதியிலே வருகின்ற பொழுது பார்த்தேன், பெரும்பாலும் சாதாரண மக்கள். நான் கிராமத்திலே வாழ்ந்தவன், கிராமத்திலே பிறந்து வாழ்ந்தவன், ஏழைகளுடைய கஷ்டத்தை நன்கு உணர்ந்தவன், அவர்களோடு வாழ்ந்தவன், அவளுக்கு அவரு கஷ்ட நஷ்ட துன்பம் துயரம் வேதனைகளை பகிர்ந்து கொண்டவன். அந்த அடிப்படையிலே எங்களுடைய ஆட்சி நடைபெற்றது. இன்றைய ஆட்சியாளர்கள் அப்படி அல்ல. செல்வர்களுக்கு தான் இந்த ஆட்சியிலே
முதலிடம் புகலிடம் ஏழைகளுக்கு இல்ல. அதிமுக ஆட்சிக்கு வரை ஏழைகளுக்காக திட்டங்களை போட்டோம். திமுக ஆட்சி குடும்பத்திற்காக திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரி உயர்த்த மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரி உயர்த்திய ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்வு. இங்க இருக்கிற வீடு என்றால் 1000 ரூபாய்க்கு வரி செலுத்திக் கொண்டிருந்தால் இப்பொழுது 2000 ரூபாய் திமுக ஆட்சியிலே வரி செலுத்த வேண்டும். அதே போல இங்க இருக்கின்ற கடை அதிமுக ஆட்சியிலே இன்றைக்கு குறைந்த வரி செலுத்தப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 180% வரியை உயர்த்திருக்கின்றார்கள். ஆண்டுக்கு 6% வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு. இப்படிப்பட்ட கொடுங்கோல ஆட்சி தேவையா? 100%, 150%, ஆண்டுக்கு 6% உயர்த்தப்பட்டு சொன்னால் அந்த மக்கள் எப்படி பிழைப்பார்கள்? அவர்கள் மீது, அவர்களுடைய தலை மீது இவ்வளவு பெரிய வரி சுமை சுமத்திய அரசாங்கம் அதிமுக அரசு. பிறகு மின்கட்டணம் இன்றைக்கு கடுமையாக உயர்த்தப்பட்டு விட்டார்கள். 52% மின்கட்டணத்தை உயர்த்தியார்கள். ஆண்டுக்கு 5% மின்கட்டண உயர்வு. எவ்வளவு மக்கள் தாக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கமாக இன்றைக்கு அதிமுக அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சிறு குறு நடுத்தர தொழில்களை செய்ய முடியல. மின்கட்டண உயர்வு. இன்றைக்கு சென்னை மாநகர மக்களை பொறுத்த வரைக்கும் வீடு கட்ட வேண்டியதாலும் சரி, கடை கட்டுவதாலும் சரி, கட்ட வேண்டும் என்றாலும் சொல்லி அப்ரூவ் வாங்க வேண்டும். சென்னை மாநகராட்சியிலே அதற்கு கட்டிட அனுமதி பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது 1000 சதுரடிக்கு மாநகராட்சியில கழிவுநீர் கட்டமைப்பு உட்பட டெபாசிட் 37,500 கோடி கட்டினா போதும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கிட்டத்தட்ட 1,08,000 கோடி டெபாசிட் கட்ட வேண்டும். அதாவது 132% இந்த கட்டிட அனுமதிக்காக இந்த அரசு வசூல் செய்கின்றது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? இங்கே சென்னை மாநகர மக்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட வேலைக்கு செல்லக்கூடியவர் பல பேர் இருக்கின்றார்கள். மாத சம்பளம் வாங்கிட்டவர் பல பேர் இருக்கின்றார்கள். பெரும்பாலும் அப்படித்தான் இந்த மாநகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள். ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. எனக்கு அரிசி விலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்கிறது பச்சரிசி. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 45 ரூபாய். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்கின்றது. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 30 ரூபாய்க்கு வித்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்கிறது. கடல் எண்ணெய் 1 கிலோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 130 ரூபாய்க்கு வித்தது. இன்றைய தினம் 200 ரூபாய்க்கு விற்கின்றது. நல்லெண்ணெய் 1 கிலோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 250 ரூபாய்க்கு வித்தது. இன்றைக்கு 500 ரூபாய்க்கு விற்குது. துவரம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 74 ரூபாய். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 120 ரூபாய்க்கு விற்குது. உளுத்தப்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 79, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 120. ஆக இப்படி உணவுப் பொருளுடைய விலை மின்னை முட்டிட்ட அளவுக்கு உயர்ந்து விட்டது. ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவு, செலவு அதிகம், வரவு குறைவு. அதனால் மக்கள் படுகின்றார்கள் துன்பம். அதை பத்தி எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது இந்த உணவுப் பொருளை கட்டுப்படுத்த, விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்று அதற்கென்று 100 கோடி ரூபாய் கூட்டுறவு அமைப்பிலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு எந்த உணவுப் பொருள் விலை ஏறியதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கின்றதோ அங்கே கொள்முதல் செஞ்சு தமிழகத்தை கொண்டு வந்து கூட்டுறவு அமைப்பின் மூலமாக அந்த விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
இந்த ஏழை மக்களை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம். ஏழைகள் துன்பப்படக்கூடாது, அதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்தோம். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு இந்தியாவிலேயே அடிக்கடி முதலமைச்சர் பேசுறார், தமிழ்நாடு தான் முதலிடம், தமிழ்நாடு தான் முதலிடம். அந்த அமைச்சர் எல்லாம் பேசுறாங்க சூப்பர் முதலமைச்சர். எதுல சூப்பர் முதலமைச்சர்? கடன் வாங்குவதிலே சூப்பர் முதலமைச்சர். சிந்திச்சு பாருங்க, 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடனை வாங்கி இந்தியாவிலே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் என்ற பெயரை பெற்ற சாதனை படைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்த காலகட்டத்தில் 2021 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் தமிழகத்திலே ஆண்டன. அந்த 73 ஆண்டு காலத்திலும் 2021 சுமார் 4,80,000 கோடி தான் கடன். ஓராண்டு அரசாங்கத்துக்கு வருவாயே கிடையாது. கொரோனா காலம், அந்த காலத்துல அந்த காலகட்டத்தில் கொரோனாவுக்காக 40,000 கோடி அரசாங்கம் செலவு செய்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2020-21 அரசுக்கு வந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1,30,000 கோடி கூடுதலாக வருவாய் வந்திருக்குது. ஒரு பக்கம் கூடுதலாக வருவாய், ஆனால் புதிய திட்டங்கள் இல்ல. ஆக இப்படி வருவாய் கூடுதலாக வந்தும் கூட கடன் வாங்குவதற்கு என்ன காரணம்? ஊழல், 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 ஊழல். இன்றைக்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்கி அந்த கடனை எப்படி மக்கள் திருப்பி கட்டுவார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி கடன் வாங்குகின்ற அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? எவ்வளவோ பிரச்சனை நாட்டில் இருக்குது. அதையெல்லாம் திமுக முதலமைச்சருக்கு கவலை இல்ல, துணை முதலமைச்சருக்கு கவலை இல்ல. கார் பந்தயம் அது வேணுங்களா? கார் பந்தயம் வேணுமா? என்னங்க கொடுமை! நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, விலைவாசி உயர்வுல கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கு முறையா தண்ணீர் கிடைக்கல, குடி தண்ணீர் கிடைக்கல என்று மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய சென்னை மாநகர மத்திய பகுதியில பிரம்மாண்டமான கார் பந்தயத்தை நடத்துறார். பல 100 கோடியிலே கார் பந்தயம் நடத்திக்கிட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தைக்கு ஞாபகார்த்தமா பேனா வைக்கிறார். நீங்க பேனா வைங்க, நாங்க வேண்டான்னு சொல்லல. அவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க, அது குடும்பத்தில் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க. 8,000 கோடி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திரு கருணாநிதி குடும்பத்திற்கு ட்ரஸ்ட்ல 8,000 கோடி இருக்குது. அதுல பேனா வைங்க. யார் வேண்டாங்கிறா? மக்களுடைய வரி பணத்துல எழுதாத பேனாவை நடுக்கடல கொண்டு வைக்கிறாங்க. இது நியாயமா? எழுதாத பேனாவை எங்க வச்சா என்ன? நீங்க அடக்கம் பண்ண அங்க மெரினா பீச்சில் அவருடைய நினைவிடத்துல முன்னாடி ஒரு 2 கோடி பேனா வைங்க. யார் வேண்டாங்கிறா? திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களுடைய வரி பணத்தை ஊதாரி தனமாக செலவு செய்கின்ற அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுங்களா? எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு திருடர்கள் மக்கள்கிட்ட நகை பிடுங்குவாங்க, பணத்தை கொள்ளையடிப்பாங்க. ஆனா திமுக ஆட்சியில உடல் உறுப்புல திருடுறாங்க. உடல் உறுப்பை திருடுறாங்க. அது யார் திருடுறா? திமுக எம்எல்ஏ. கொடுமை அல்லவா? நாமக்கல் மாவட்டம் வறுமையின் காரணமாக அந்த ஏழை தொழிலாளிகளை ஏமாற்றி முறைகேடாக அந்த கிட்னிய திருடி இருக்காங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? தயவு செய்து இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நம்முடைய கழக நிர்வாகிகளும் தொண்டராலும் சரி, பொதுமக்களாலும் சரி, உங்களுடைய நண்பர்களாலும் சரி, உறவினராலும் சரி, ஏதாவது திமுக கட்சிக்காரன் நடத்துற
மருத்துவமனைக்கு போய் ஏதாவது ஆபரேஷன் பண்ணி இருந்தா மீண்டும் போய் ஸ்கேன் பண்ணி பாத்துங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையான்னு பாத்துங்க. இது எதற்காக சொல்லிட்டு சொன்னால், நம்முடைய நாமக்கல் மட்டம் குமராபாளையத்தில் ஒரு பெண்மணி பணத்தை ஆசை காட்டி அதனுடைய கிட்னியை எடுப்பதற்காக அழைச்சிட்டு போய் கல்லீரல் எடுத்துட்டாங்க, கிட்னிக்கு பதிலா. அதனாலதான் நான் சொல்றேன், இது விளையாட்டுக்காக சொல்லிங்க, உண்மையாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்து சம்பவம் நடந்திருக்குது. ஆக ஒரு எம்எல்ஏ, ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக அரசாங்கத்துக்கு, இது திமுக அரசாங்கத்துக்கே புகார் வந்து திமுக அரசாங்கம் அதுக்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு போய் அந்த மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சு முறைகேடு நடைபெற்றது உண்மை என்று கண்டுபிடித்த பிறகு அந்த மருத்துவமனை மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா இந்த கிட்னி முறைகேட்டில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீதுதான் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னைக்கு எது கிடைக்குதோ இல்லையோ, கஞ்சா கிடைக்குது எல்லாத்தையும். கஞ்சா கிடைக்காத இடமே இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிவதற்கு காரணமே இந்த போதை விற்பனை தான். நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராகி பிரதான எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்திலே முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். தமிழகத்தில் பல்வேறு நகரங்களிலும் கிராமங்களிலும் போதைப் பொருள்கள் பல்வேறு வடிவில் விற்கப்படுகிறது. அதை தடுத்து நிறுத்துங்கள், இல்லாவிட்டால் மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள், அவருடைய வாழ்க்கை சீரழிந்து விடும் என்று எச்சரிக்கைத்தேன். கண்டுகொள்ளவே இல்லை. பத்திரிகையின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன், அறிக்கை வெளியிட்டேன். இந்த ஆட்சியில எதுவுமே நடக்கல. இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்படுகின்ற குற்றங்களுக்கு காரணம் இந்த போதை ஆசாமியால். எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காதனாலே இல்ல. எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த போதை ஆசாமிகள். இன்றைக்கு தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டதை கட்டுப்படுத்த திராணியற்ற அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? ஒரு நாடு வளம் பெற வேண்டும், ஒரு நாடு செழிக்க வேண்டும், ஒரு நாடு பொருளாதாரத்தில் ஏற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கணும். எந்த ஒரு மாநிலத்தில், எந்த ஒரு நாட்டில் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதோ அந்த நாடு வளரும். ஆனால் தமிழகம் சீரழித்துக் கொண்டிருக்கின்ற நிலை தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம் கையிலாகாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற காலத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இன்றைய தினம் சென்னை மாநகரத்தில் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆட்சியாளர் தடுத்து நிறுத்த முடியல. பட்டம் பகல்ல ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் வெட்டி சாய்க்கிறார். இதுவரை உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. அதே போல திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் எரித்து கொல்லப்படுகிறார். இதுவரை கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம தினந்தோறும் கொலை கொள்ளை சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. நாங்குநேரியில் பார்த்தா 2 இருசக்கர வாகனத்தில் சாலையில சென்றுட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல மக்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. இந்த போதை ஆசாமிகள் அவங்க வெட்டி சாய்க்கிறாங்க. இப்படிப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. பெண்களுக்கு பாதுகாப்புல இந்த ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பெண் பிள்ளைகள் வெளியிலே சென்று வீடு திரும்பினா தான் நிஜம். ஏண்டதலுக்கும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, பாட்டிமார்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. இவ்வளவு மோசமான ஆட்சி இந்தியாவில் எங்கேயும் பார்க்க முடியாது. இன்னைக்கு அண்மையில பாத்தீங்கன்னா பல்வேறு சம்பவங்கள். இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில்
பாத்தீங்கன்னா பள்ளி மாணவி பள்ளிக்கு சென்ற பொழுது வீடு திரும்பல, அத பாலியல் துன்புறுத்தி கொலை செஞ்சிருக்கிறாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. அதே போல அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டல். யார் அந்த சார்? இந்த ஆட்சியில கண்டுபிடிக்கணும். அண்ணா திமுக ஆட்சி வந்தா யார் அந்த சார் கண்டுபிடிக்கப்படும். மதுராங்கத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண்மணியை கடத்திட்டு போய் பாலியல் சீண்டல். கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு அருகில ஒரு மாணவியும் ஒரு ஆண் நண்பரும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. காம கொடர்கள் அங்கே சென்று அந்த பெண்மணியை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்துறாங்க. இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இன்றைதான் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 6999 போச வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சொன்னால் இந்த ஆட்சியிலே சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா என்று சொல்லி எண்ணி பாருங்க. 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சொன்னால் சிறுமிகளுக்கு இந்த ஆட்சி என்ன பாதுகாப்பு கொடுத்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 2.5 வயது குழந்தை கிருஷ்ணகிரியிலே இன்றைக்கு பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார். இப்படி ஒரு மோசமான ஆட்சி, மக்களை பாதுகாக்க தவறிய ஆட்சி, குடும்பத்தை மட்டும் வளமாக செல்வ செழிப்பாக இருப்பதற்காக ஆட்சி செய்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கத்தை வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அவர்களை ஓட ஓட விரட்டி தேர்தல் நேரத்திலே வெற்றி கொடியை நாட்டுவோம் என்ற நேரத்திலே தெரிவித்து இந்த சட்டமன்ற தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்படுகின்றன. இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் போட்டியிட்டா அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற வேண்டும். அதே போல சென்னை மாநகரத்திலே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் போட்டியிட்டா அவர் இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி அவள் போட்டியிடுகின்ற அந்த வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களியுங்கள். அதோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களியுங்கள். ஆக நம்முடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்ற தொகுதியிலே இருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் அந்த கட்சி வேட்பாளருடைய சின்னங்களுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டு இந்த மிகச் சிறப்பாக எழுச்சியாக முதல் தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் நேரத்திலே நன்றி தெரிவித்து அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா இன்றைக்கு எல்லா குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல நம்முடைய மக்கள் இந்த ஆட்சியிலே படுகின்ற துன்பத்தை களைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். நகர பேருந்தில் தற்போது பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கின்றார்கள். அதே போல அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆண்களும் நகர பேருந்திலே கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். குடும்ப அட்டைதாரருக்கு ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரருக்கு அதிமுக ஆட்சி வந்தவுடனே விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். சமையல் எண்ணெய்
சென்னை மாநகரம் சரி, நகரத்திலும் சரி, கிராமத்திலும் சரி, நம்முடைய பெண்கள் வேலைக்கு செல்வதற்கும், வேலை முடிந்த பிறகு பணி முடிந்த பிறகு வீடு திரும்புவதற்கும் அம்மா இருசக்கரம் வாங்குவதற்கு 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். பெண்களுக்கு ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். ஆட்டோ ஓட்டுகின்றவர்கள் ஆட்டோ சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் 2,000 ரூபாயாக. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும். நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவதற்கு அவளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும். படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பிலே பதிவு செய்யப்பட்டு பணி கிடைக்காமல் இருக்கின்ற நம்முடைய இளைஞர் சகோதரர்களுக்கு மாதந்தோறும் பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படும். பிளஸ் 2 படித்தவர்களுக்கு 1,000 ரூபாய் வழங்கப்படும். நகர பகுதியிலே இன்றைக்கு சாலை ஓரமாக நடைபாதை கடை நடத்துகின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். இந்த ஆட்சியோட ஸ்டாலினுக்கு பை பை சொல்லிடலாம். அதோட இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மூத்த தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், இந்த சிறப்பான முதலாக தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் அறிவித்த அசோக் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக விளங்கிய பகுதி கழக செயலாளர்களுக்கும், வட்டக்கழக செயலாளர்களுக்கும், கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளின் நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டுள்ள நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும், நம்முடைய கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் நம்முடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்கள், நிர்வாகிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், இந்திய ஜனநாயக கட்சியை சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள், புரட்சி பாரத கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், புதிய நீதி கட்சியை சேர்ந்த தலைவர் நிர்வாகிகள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர் நிர்வாகிகள், பெருந்தலைவர் மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தமிழ் மாநில முஸ்லீம் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் கூட்டணியை ஆக்கிரமிக்கின்ற கட்சிகள், பல்வேறு ஆதரவு தருகின்ற அமைப்புகள், பல்வேறு கட்சியினுடைய நமக்கு ஆதரவு அளிக்கின்ற பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் இங்கே வருகிறது. சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் நன்றி, வணக்கம்.